ஓம் 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 கம் கணபதியே நமः ஓம் சம் சரஸ்வத்யே நமः ஓம் கும் குருभ्यो நமः ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லட்சுமி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவி நமः ஓம் பிரசீதி விஸ்வேஸ்வரி விஸ்வப்ரசீதே பிரசீதி விஸ்வேஸ்வரி வேதரூபிணி प्रसीद मायामे मंत्र विग्रहे प्रसीद सर्वेश्वर सर्वरूपिणी ओम शांति 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 ओम आनो भद्राः कृतवो यन्दु विश्वदः सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मत् आचार्य पर्यन्तं वन्दे गुरु परंपरां सर्ववेदान्त सिद्धान्त गोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् ओम श्री सद्गुरु परमात्मने नमः அம்பாள் கருணையினாலேயும் ஆதிசங்கர பகவத்பாதர் அனுகிரகத்தினாலேயும் நாம் இப்பொழுது சௌந்தர்யலகரிங்கிறதான மகா ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மத்தை தெரிந்து கொள்கிறோம். இன்று 45வது ஸ்லோகத்தினுடைய மகாத்மத்தை தெரிந்துப்போம். இந்த ஸ்தோத்திரத்துக்குரியதான மந்திரம் ஓம் ஸ்ரீ தேவியை நமஹா. ஓம் ஸ்ரீ தேவியை நமஹா. இந்த ஸ்தோத்திரம் ஜபிச்சு சித்தி அடைவதனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தோமானா, வருங்காலத்தை உணரக்கூடியதான ஒரு திறமை, ஒரு சக்தி, ஒரு அனுகிரகம் அவருக்கு உண்டாகும். இதை தவிர்த்து வாக்சித்தி, சொல்லு அப்படியே அமைந்து வருகிறது, வாக்சித்தின்னு பேர். சாதாரணமாக வாக்சித்தி ஜோதிஷாஸ்திரத்தில் 2ஆம் பாவாதிபதியை பற்றி சொல்கிறது. வர்த்தவியம் அகிலம் வித்தம் வாணி சக்ஷு தட்சிணம் வித்யாச்ச விவிதா ஹேய சர்வம் சிந்தியம் துதியதா. 2ஆம் பாவத்தில் வாக்சாதுரியம், வாக்சித்தி, நல்ல சாப்பாடு, நல்ல உணவை உண்ணக்கூடியதான பாக்கியம், இதெல்லாம் சிறப்பாக சொல்லப்படுகிறது. சொந்த குடும்பமாக பண்ணக்கூடியதான குடும்பம், அதாவது ஜாதகன் அவனுக்கு வரக்கூடியதான மனைவி குழந்தைகள், அந்த குடும்பம். பூரிய குடும்பம் என்பது 4ஆம் பாவம், அம்மா அப்பா, ஜாதகனுடைய அம்மா அப்பா, அது 4ஆம் பாவத்துக்கு போகும். இப்படி 2ஆம் பாவங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பை கொடுக்கறது. முகம் ஓவரால் பார்க்க போனோம்னா முகம் பூராவுமே 2ஆம் பாவத்துக்கு தான் சொல்லுகிறது. இப்படி இந்த வாக்சித்தி ரொம்ப முக்கியம். ஸோ 2ஆம் பாவாதிபதி 2ல், 2ஆம் பாவாதிபதி 11ஆம் பாவத்தில், 2ஆம் பாவாதிபதி 9ஆம் பாவத்தில், 2ஆம் பாவத்து சுபகிரகத்தினுடைய திருஷ்டி, 2ஆம் பாவாதிபனுக்கு சுபகிரகத்தினுடைய திருஷ்டி, இதெல்லாம் வாக்சித்தியை கொடுக்கறது. பூர்வ ஜென்மாக்களில் நிறைய சாதனைகள் பண்ணி அம்பாளை வாயாராமல் புகழ்ந்து பாடி மந்திரசித்தி அடைந்தவர்களுக்கு தான் இந்த ஜென்மாவிலிருந்து வாக்சித்தியை உருவாகும். அது ஒரு யோகம். அப்படி இருக்கட்டும். அப்படி வாக்சித்தி என்பதை உருவாக்கக்கூடியதான திறமை, வருங்காலத்தை முன்னமே தெரியக்கூடியதான ஒரு திறமை, இதெல்லாம் இந்த ஸ்லோகம் ஜபிப்பதனால அவர்களுக்கு கிடைக்கக்கூடியதான புண்ணிய பலன். இந்த வருங்காலத்தை உணரக்கூடியதான திறமை என்பது தெய்வத்னன் என்று பேர். அதாவது ஜோதிடர்களுக்கெல்லாம் இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை நன்றாக ஜெபம் பண்ணி சித்தி வருத்தி கொண்டால் நல்ல ஜோதிஷனாக முடியும். சொன்னதெல்லாம் அப்படியே பலிக்கும். ஆனால் இருக்கிற பிரச்சனை என்ன, கெடுதல் ஏதாவது சொன்னாரானா அதுவும் பலிக்கும். அது எது நல்லது, எது கெட்டது, எது சரி, எது தப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்ளாமல் நமக்கு கஷ்டகாலம் இருக்கிற நேரத்தில் ஜாதகம் பார்த்து பலன் சொன்னாரானா ராசிட்டிஸ் பலிக்கும். அப்போ அதனுடைய பாப புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி நான் அனுபவிக்க வேண்டியிருக்கும். அதனாலேயே பிராமணர்கள் ஜோதிஷாஸ்திரத்திலேருந்து விலக்கி இருக்கா. ஆனால் நிறைய ஜோதிஷ பண்டிதர்கள்லாம் பிராமணர்கள் தான். அவங்க ஜோதிஷம் சொல்லக்கூடாது. என்ன, காயத்ரி உபாசனை பண்ணி காயத்ரி மந்திரம் சொல்லி 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 இந்த நாக்கில் அம்பாள் நாக்கினுடைய நுனியில் தான் மகாசரஸ்வதியை வச்சுட்டு இருக்கா. சிரஸில் சீமந்த ரேகையில் மகாலட்சுமியை வைத்துக் கொண்டிருக்கா. அதுதான் போன ஸ்லோகத்தில் நம்ம கற்றுண்டோம். அந்த மகாலட்சுமி அந்த சிந்தூர ரேகையாக இருக்கிறதுனால சிந்தூரத்தால் நாம் அபிஷேகம் செய்கிறோம். மகாலட்சுமிக்கு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஆகவே பெண்கள் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுறதுக்கு சமமாகிவிடும் மகாலட்சுமிக்கு தலையில் இடம் கொடுத்துருக்கா, சரஸ்வதி தேவிக்கு நாக்கில் இடம் கொடுத்துருக்கா. இப்படிலாம் விசேஷம் சொல்லப்படுகிறது. இல்லை, அது ஆச்சாரியர் தான் சொல்லிக் கொடுக்குறார். ஸ்லோகத்துக்கு உரியதான பலனை நாம் தெரிந்து கொண்டோம். இனிமேல் சங்கல்பம். சங்கல்பத்தில் பவிஷ்ய தத்த பரிஜானார்த்தம் பஞ்சச்சத்வாரிம்சத் ஸ்லோகம் ஜிவேது அப்படின்னு சங்கல்பம். அதாவது பவிஷ்யார்த்தமாக வருங்காலத்தை பற்றி தெரிந்துக்கக்கூடியதான ஒரு திறமை, அனுகிரகம் இந்த ஸ்லோகம் ஜபம் பண்ணுறதுனால கிடைக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சங்கல்பம் எடுத்துக்க வேண்டும். இந்த ஸ்லோகத்தில் என்ன முக்கியமான தத்துவம் அப்படின்னா, பராசக்திங்கிறதான தேவியினுடைய முன்னெற்றி மயிர்கள் இந்த தலைமுடியை 2ஆக வகுத்து வைத்திருக்காளே, அதுக்கு ஃப்ரண்ட் சைடில் 2 பக்கமாக இந்த சுருட்ட தலைமுடி
அதான் அடுத்த ஸ்லோகம், இந்த ஸ்லோகத்தை தான் சொல்ல போகிறார். அராளைஹி அப்படி சொல்லி வர்ணிக்க போகிறார் பகவத்பாதர். அந்த முடி நிறைய பெண்கள் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக அந்த தலைமுடி அப்படி கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் 2 முடி கொம்பு காற்றுல பறக்கிற மாதிரி வச்சு அது அழகு. ஆனால் பராசக்திக்கு யாரும் அப்படி பண்ணலை. இது சுவாபாவியாக அப்படிங்கிறார். இயற்கையாகவே சுவாபாவியமாகவே வந்திருக்கிறது அம்பாளுக்கு. ஜெனரலாகவே சுட்டத்தரம் இருக்கிற வாழ்க்கை அப்படி கொஞ்சம் பறக்கும். அது அம்பாளுக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் பண்ணி விடுற டைமில் கொஞ்சம் எடுத்து காட்டுவா அம்பாளுடைய மேக்கப் மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஜபிக்க வேண்டியதான முறை காலை நேரம் கிழக்கு அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் தினந்தோறும் 1000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்து சித்தி அடையாள பட்சம் வருங்காலத்தை உணர்வும் வாக்சாதுரியம் சொல்றதெல்லாம் பலிக்கக்கூடியதான வாக்சித்தியும் அவர்களுக்கு ஏற்படுகிறது. நிவேத்தியம் திருமதுரம் 3 மதுரப் பொருள்களை அணிப்பு பொருட்களை நிவேத்தியம் பண்ண சொல்லியிருக்கார். சக்கரம் என்பது திரிசூலத்தினால பண்ண சதுராகிருதி சக்கரம். அந்த சதுர சக்கரத்தில் சம் 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 அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரம் 3 தடவை எழுதி அதன் மேலே திருவிளக்கேற்றி வைத்து அம்பாளை ஆவாகனம் பண்ணி பஞ்சோபசார பூஜை பண்ணி இந்த ஸ்லோகத்தை ஜெபம் செய்து சித்தி அடைந்து கொள்ள வேண்டும். ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறதான மகாத்மியம் அராளை சுவாபாவியாது அலி கலபசஸ்ரீபிகி அலகைஹி பரீதம் தே வக்திரம் பரிஹசதி பங்கேருஹ ருச்சிம் தரஸ்மேரே யஸ்மின் தசன ருச்சிகிஞ்சல்க ருச்சிரே சுகந்தௌ மாத்யந்தி ஸ்மரதஹன சக்ஷுர்மதூலிஹா அராளை ஸ்வாபாவ்யை दलिककलबसश्रीभिरलकैः परीतं ते वक्त्रं परिहसति पङ्गेरुह रुचिं तरस्मेरे यस्मिन् दशन रुचिकिञ्जल्करुचिरे सुगन्धौ माध्यन्ति स्मरदहन चक्षुर्मधुलिहा स्मरदहन चक्षुर्मधुलिहा அழகான வார்த்தைகளை கொட்டியிருக்கார். அப்படியே பகவத்பாதர் இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் அம்பாளினுடைய கேசபாரத்தை பற்றி வியாக்கியானம் செய்கிறார். அந்த கேசபாரத்துக்கு நடுவே இருக்கக்கூடியதான சீமந்த ரேகையை பற்றி வியாக்கியானம் செய்தார். அந்த சீமந்த ரேகையில் அணிந்திருக்கக்கூடியதான சிந்தூரம், குங்குமம், இதெல்லாம் எங்களை காப்பாற்றட்டும் அப்படின்னு சொல்கிறார். அம்பாளோடு தியானம் செய்கிற நேரத்தில் பகவத்பாதர் தன்னை மட்டும் சொல்லிக்கலை, அவரோடு வந்த தலைமுறையில் அல்லது அவரை ஒட்டி வாழ்கிறவங்க அல்லது அனைத்து மனித ஜீவராசிகளுக்கும் சார்பாகத்தான் அவர் போய் பிரார்த்தனை செய்கிறார். எங்களை எல்லாரையும் காப்பாற்றுமா, அவரை கூட அவர் அஜ்ஞானி சொல்லிக்கிறார். அதனால என்னுடைய அஜ்ஞானத்தையும் போக்கிவிடு. உன்னுடைய இந்த 2ஆக வகுத்து வச்சிருக்கக்கூடியதான இந்த கேசபாரம் அது இருட்டு மயம்பாலம், திமிரகா அப்படிங்கிறதான வார்த்தை யூஸ் பண்ணுறார். கண்ணுக்கு திமிரம் ஏற்படுத்துறதுல்வா, ஒரு மங்கள் ஏற்படுமே ஃபுல்லாக பார்க்க முடியாமல், அதுபோல் அதில் கைதியாக மாட்டின்னு இருக்கக்கூடியதான அந்த உதயபானு சூரியன், பாலசூரியன் உதிச்சு வரதான ஒரு பாலசூரியனுடைய பிரகாசத்தை பூராவும் இந்த அந்தகாரம் என்கிறதான அஜ்ஞானம் இழுத்து கொள்கிறது. அஜ்ஞானம் அதிகம் உலகத்தில், இருட்டு அதிகம், பிரகாசம் ரொம்ப கம்மி. அதாவது ஞானம் ரொம்ப கம்மி, அஜ்ஞானம் தான் உலகத்தில் அதிகம். அஜ்ஞானத்துக்கு நடுவே 1-2 ஞானம் உதயம் ஆகிறது. அதில் முக்கியமாக தான் ஆதி வேதம். அந்த ஆதி வேதம் 4ஆக பிரியறது, ரிக் யஜுர் சாம அதர்வம் அப்படின்னு. அதிலிருந்து உபனிஷத்துக்கள், வேதாந்தங்கள், சம்ஹிதகள், ஸ்மிருதிகள், சாஸ்திரங்கள், கானம், இப்படி பலவிதமான நாமங்கள் இப்படி பறந்து 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 கீழே பெருசாக சர்வஜான பிரதானமாக எல்லாமாக அமைந்து கொண்டிருக்கு. அப்போ இந்த கைதியாக இருக்கிறதான இந்த பாலசூரியன் ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் தலையை நீட்டு வெளியே வரார். அதுதான் சரணீன் அப்படிங்கிறதான பேரில் பகவத்பாதர் சொன்னார். சரணி அப்படின்னு நீளமாக கோடாக இருக்கிறது, வேலி சொல்லுவோம் இல்லவா, 2 மலைக்கு நடுவில் இருக்கக்கூடியதான இடத்துக்கு. அதே போல அந்த சிந்தூரத்தினால வர்ணனை செஞ்சார். அந்த சிந்தூரத்தினால பூஜை செய்வதை பற்றியும் சொல்லுகிறார். எப்படின்னா, எதனால் இவ்வளோ மகத்துவம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஞானம் உலகத்தில் பெற வேண்டியதான ஒரே ஒரு பொருள் என்ன என்றால் ஞானம். மற்ற அனைத்தும் நமக்கு நாம் முயற்சி பண்ணாமல் சேருது நம்மகிட்ட. ஞானம் ஒன்று மட்டும்தான் நாம் நம்மளுடைய முயற்சியினால் அடைந்து கொள்ள முடியும். நம் முயற்சி மட்டும் பத்தாது, இறைவனுடைய அனுகிரகம், குருவனுடைய அனுகிரகம் அதுவும் தேவை. இப்படி ரொம்ப முக்கியமான ஒரு மகத்துவத்தை சொன்னார். அப்புறமா
இந்த சிந்தூரத்தால் ஏன் அந்த மாதிரி பூஜை செய்கிறா, இல்லைன்னா சிந்தூரத்தை ஏன் அணிந்து கொள்கிறார்கள் சுமங்கலிகள் அப்படின்னா அதுக்கும் ஒரு மகத்துவம் இருக்குது. ஜெனரலாக வந்து மகாலட்சுமி அல்லது எந்த தெய்வமானாலும் நாம் வந்து ஆவாகனம் பண்ணி உட்காந்து பூஜை பண்ணணும். ஆனால் இயற்கையாகவே தன்னுடைய உடம்பிலேயே வந்து சில ஸ்தானமானங்களில் மகாலட்சுமி வந்து வாசம் செய்கிறார். இந்த பிரபஞ்சத்தில் மனிதனுடைய உடம்பிலையும் மகாலட்சுமி வாசம் செய்கிறார். எங்கே அப்படின்னா சுமங்கலிகளுடைய சிந்தூர ரேகையில் மகாலட்சுமி வாசம் செய்கிறார். முக்கியமாக 5 முக்கியமான இடங்களில் மகாலட்சுமியோட வாசஸ்தானம் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில். ஒன்று தாமரப்பூவினுடைய முகபத்மத்தில் தாமரையில் பார்க்கலாம். அங்கே வந்து சுயமேவ மகாலட்சுமி வாசம் செய்கிறார் விருப்பப்பட்டு. அங்கே ஆவாகன எதுவும் தேவையில்லை. ஒரு தாமரப்பூவை பகவான் பாதத்தில் வச்சுட்டோம்னா மகாலட்சுமி பகவானுக்கு கொடுத்தது சமமாகிறது. இரண்டாவது யானையினுடைய மஸ்தகத்தில் முன்னெற்றியில் வந்து யானையினுடைய முன்னெற்றியில் வந்து மகாலட்சுமி வாசம் செய்கிறார். இது ரெண்டும் ஃப்ரண்ட் சைடு. அடுத்து வந்து பசுவினுடைய பிருஷ்டபாகம். பசுவினுடைய பிருஷ்டபாகம் மூணாவது. பிருஷ்டபாகம்னா பின்புறம். 4வது வந்து வில்வ இலையினுடைய பின்பாகம். வில்வ இலைக்கு முன்பாகம் கிடையாது, பின்புறமாக. நிறைய இடங்களில் வந்து வில்வ இலையை வந்து சில பேர் கமுத்தி வைப்பா, சில பேர் மலர்த்தி வைப்பா. ரெண்டுக்கும் அர்த்தம் உண்டு. பின்புறத்தில் மகாலட்சுமி இருக்கா என்பதனால அது பகவானுடைய சிரசில் படும்படியாக வைக்கிறார். 5வதாக சுமங்கலிகளுடைய சிந்தூர ரேகையில் மகாலட்சுமி வாசம் செய்கிறார். இப்படி 5 முக்கியமான இடங்களில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்பதனால மகாலட்சுமி சிந்தூர ரேகையில் இருக்கா என்பதனாலையும் சிந்தூரத்தினால நாம் அங்கே அர்ச்சனை செய்கிறோம். அதுக்கு சமந்தான் சுமங்கலிகள் வந்து சிந்தூரத்திட்டு நீட்டி விடுறது. அந்த வந்து அதுக்கு மகத்துவம் அதிகம். இப்படி சொல்றது. ஆண்கள் தெய்வங்களில் 2 பேருக்கு வந்து குங்குமம் ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து கணபதிக்கு. கணபதி பகவானுடைய விக்கிரகத்தை குங்குமத்தாலையும் பண்ணலாம், மஞ்சளாலையும் பண்ணலாம். அதுபோலவே கணபதி பகவானுக்கு வந்து டிட்டுவாலா கணபதி எப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு, அப்படியே சிந்தூர வர்ணத்தில் இருப்பார். அதே மாதிரி தாதரில் சித்தி விநாயகர் கோவில் பார்த்தா அங்கேயும் போய் பார்க்க முடியும். நார்த் இந்தியன் பேஸ்டு கணபதிக்கு எல்லாமே சிந்தூர வர்ணத்தில் இருக்கு. இது ஆதி கடவுள். முதல்ல செய்ய வேண்டியதான பூஜை கணபதிக்கு. கடைசியில் நாம் என்ன பண்ணுவோம், ஹனுமானுடைய நாமத்தை புகழ்வோம். பகவான் இப்போ சொல்கிறார் ஆஞ்சநேய சுவாமி, என்ன கடைசியில் நீங்கள் வேணமான்னு நினச்சி பார்த்தா கூட போரும், ராமரை சொல்லுங்க அது போரும், தட்ஸ் மோர் தான் சஃபிஷியன்ட். ஹனுமானுக்கு வந்து இதே மாதிரி சிந்தூரத்தால் அபிஷேகம் உண்டு. அதனால் ஹனுமானுடைய விக்கிரகத்திலையும் பார்க்கலாம். அந்த வெண்ணையும் அப்புறமா வந்து சிந்தூரத்தையுமா கலந்து பகவானுடைய மேனி பூரா போட்டுருப்பார். அதுக்கு ஒரு கதை இருக்குது. என்ன ஏன் வந்து ஆஞ்சநேயர் வந்து இந்த சிந்தூரத்தை உடம்பு பூராவும் பூசிக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு நாளைக்கு என்ன பண்ணார் அப்படின்னா, அயோத்தியாவில் வந்து ராமருக்கு திருமணம் எல்லாம் ஆகி ஸ்ரீராமர், சீதாதேவி, லட்சுமண பரத சத்ருகன் இவர்கள்லாம் இருக்கா. சீதாதேவி ஒரு நாளைக்கு ட்ரெஸ் பண்ணிக்கிறார். ட்ரெஸ் பண்ணிட்டு நெத்தியில் வந்து சிந்தூரத்தை இட்டுண்டு வரா. ஹனுமான் வந்து வீட்டு வாசலில் காவல் நிற்கிறார். அம்மா அப்படின்னு விழுந்தார். மகனே அப்படின்னு அம்பாள் சீதாதேவி குனிஞ்சு அவனுக்கு அனுகிரகத்தை செய்கிற நேரத்தில், ஏன்னா கண்ணை நேரடியாக பார்க்க மாட்டார் ஹனுமான், ஸ்திரீகளுடைய பாதத்தை மட்டும்தான் பார்ப்பார். அதையும் ரொம்ப முக்கியமாக சீதா பிராட்டியினுடைய தாய்க்கு சமம் அவருக்கு. அப்போ அவரோட குங்குமம் பார்த்தார். அவர் குங்குமத்தோட தூளியெல்லாம் விழுந்தது. அம்மா எங்கேருந்து குங்குமம், என்ன அவனுக்கு எதாவது பிளட் கிட்ட வந்துட்டு ரொம்ப அதிசயப்பட்டு கேட்குறா, யார் எதாவது பண்ணாலும் அவனுக்கு அப்படின்ட்டு. இல்லையாப்பா இது வந்து சிந்தூரம். ஆமாம் 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 எதுக்காக இட்டுக்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள், அந்த ரகசியத்தை சொல்லித்தாங்க அப்படிங்கிறார். அப்போது சீதாதேவி சொல்கிறா, ஆஞ்சநேயா பெண்கள் திருமணமாகிவிட்டால் இந்த சிந்தூரம் அவங்க சுமங்கலிங்கிறதான பட்டம் கிடைக்கிறது. சுமங்கலிகளுடைய இந்த சிந்தூர ரேகையில் மகாலட்சுமி வாசம் செய்கிறார். இது சொல்கிறது யார்? மகாலட்சுமியே. லட்சுமியோட அவதாரம் தானே சீதாதேவி. மகாலட்சுமி வாசம் செய்கிறார். ஆகவே அந்த தேவியை நான் வந்து மதிக்கிறதுக்காக திருமணமான எல்லா பெண்களும் சிந்தூர ரேகையில் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ண வேண்டும். அப்புறமா சிந்தூர ரேகைக்கு ஃப்ரண்ட்டில் முன்னே இருக்கக்கூடியதான அந்த சிந்து பிந்துவில் வந்து ஒரு பொட்டை வச்சு அங்கிருந்து இழுத்து பின்னாடி வரைக்கும் விடணும். இது வந்து நல்ல கணவனுக்கு நல்ல ஆயுரை கொடுக்கும், ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், திடகாத்தனாக இருப்பார்கள். கணவனுடைய சௌக்கியம்தான் ஒரு பெண்மணிக்கு, ஒரு சுமங்கலிக்கு பலத்தை கொடுக்கறதும், ஆயுசை கொடுக்கறதும், ஆரோக்கியத்தை கொடுக்கறதும் எல்லாமே. பெண்களுடைய 7ஆம் பாவம் புருஷனுக்கு அஷ்டமமாக வருது ஜோதிஷாஸ்திரத்துலேயும். அப்படி ஒரு சாஸ்திரம் இருக்குது. அதனால் நான் வந்து இந்த குங்குமத்திட்டுக்கிறேன். அப்படியா சிவசிவா ராம் 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 தான் ஓடிட்டு இறங்கிது. போய் அங்கே அசிஸ்டன்ட் கூப்பிட்டார், இருக்கிற குங்குமத்தில் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னார்.
இருக்கிற குங்குமத்தை எல்லாம் தலையிலேருந்து கால் வரைக்கும் பூசியில் ஒரே குங்குமமயம். அவன் வெளியே வந்து நிற்கிறார். அம்மா இப்போ நான் எப்படி இருக்கேங்கிறார். அட பைத்தியமே, என்ன பண்ணினா இப்படிலாம் அப்படின்னா, நீங்கள் தானே சொன்னேன் இதை பூச்சிண்டா ராமருக்கு வந்து நல்ல தீர்காயுசு கிடைக்கும், ஆரோக்கிய திடகாத்தனாக இருப்ப, எல்லா காரியங்களும் வெற்றி கிடைக்கும், ஒரு சர்வசிரேஷ்டனாக வாழ முடியும். அப்போ என்னோட சுவாமி அப்படி இருக்கணுங்கிறதான எண்ணத்தில் நான் வந்து உடம்பு பூரா போட்டுருக்கேன். இஸ் இட் ஓகே? சிவசிவா சொல்லி அடிச்சிருந்த அம்மா சீதாதேவி சொல்கிறா, அட பைத்தியமே, இப்படி ஒரு பக்தியா உனக்கு? எனக்கு கூட இல்லை இந்த அளவுக்கு பக்தி என்னுடைய கணவன்கிட்ட, நீடூழி வாழ்க அப்படின்னு ஹனுமான சொல்கிறார். ஒன்று பண்ணு ஹனுமான், நீ வந்து ரொம்ப விருப்பப்பட்டு போட்டுருக்கா இல்லவா, நீ ஒன்று பண்ணுவியா? இந்த மாதிரி உனக்கு யார் அபிஷேகம் செய்கிறார்களோ, இந்த வெண்ணெயோட சேர்த்து இதை மிஸ்ரிதம் பண்ணி உடம்பு பூராவும் தேய்ச்சி கொடுக்குறாளோ அவங்களுக்கு நீ பரிபூர்ணமான அனுகிரகத்தை பண்ணுவியா? அது போரும் அப்படின்பா. அம்மா கேட்க ஆஞ்சநேய சுவாமி சொல்கிறார், தாயே உங்கள் திருவலனத்திலிருந்து ஒரு கேள்வி எனக்கு கேட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த உலகத்தில் நான் என்ன பண்ணியும் அதை சாதிச்சு கொடுப்பேனே தவிர அது ரெண்டாவது பட்சமே இல்லை, நிச்சயமாக சத்தியமாக நான் அப்படியே செய்கிறேன் அப்படிங்கிறார். அதனால தான் ஹனுமானுக்கு வந்து அவர் கடைசியில் எல்லா பஜன சம்பிரதாயங்களையும் பூஜை எல்லாம் கடைசியில் வர்றது யாருக்கு? ஹனுமந்தருக்கு ஜெய் அப்படின்னா வரும். ஆதியில் வந்து கணபதிக்கு ஜெய் அப்படின்னு வரும். இப்படி கணபதிக்கும் ஹனுமானுக்கும் ஒரு பெரிய ஒரு பாராட்டு விழாவே நடக்கிறது இந்த சிந்தூரத்தை வச்சுண்டு. எல்லாம் பிரம்மஸ்வரூபம் புருஷ வடிவத்திற்கிறதான 2 தெய்வங்களுக்கு தான் குங்குமத்தினால பூஜை அர்ச்சனை ரொம்ப பிரபலமாக நடக்கிறது அப்படிங்கிறதான தத்துவத்தை சொல்றது. 2 பேரும் ஞானத்தினுடைய அதிபதிகள். குங்குமம் ரக்தவர்ணமானது. அந்த ரக்தவர்ணமான குங்குமம் என்ன சொல்றது அப்படின்னா, ஞானத்தை அள்ளி கொடுக்கிறது, 2 காருண்யத்தை சொல்லுகிறது. ஆகவே இந்த 2 தெய்வங்களும் பராசக்தி என்ன செய்வாங்களோ அதெல்லாம் இவங்க 2 பேரும் செஞ்சு கொடுப்பா. பராசக்தியோட பக்தர்கள் பை நேச்சர் மகாகணபதியையும் ஆஞ்சநேயரையும் வழிபடுவார்கள். அவங்க வழிபடாட்டா கூட இவங்க 2 பேரும் அந்த தேவி பக்தருக்கு பக்கத்திலேயே நின்றுப்பா, எப்பவுமே அனுகிரகம் பண்ணிட்டு. அதனால தேவி வச்சனம், தேவி நாமங்கள் அனைத்து தெய்வங்களையும் அட்ராக்ட் பண்ணிவிடும். அப்பேற்பட்டதான ஒரு மகத்துவம் இருப்பதனாலையும் அந்த சிந்தூர ரேகைக்கு இவ்வளோ மகத்துவம் இருக்கு அப்படின்னு பகவத்பாதர் வாழ்த்தினார். இப்போ அராளைகி சுவாபாவத்தியாது, இயற்கையாகவே சுவாபாவிகமாகவே இயற்கையாகவே சுருட்டையாக காத்தில் எப்படி ஆடக்கூடியதான அந்த தலைமுடியை பற்றி சொல்லுகிறார். பகவத்பாதர் அம்பாளுடைய கிரீடத்தை சொன்னார். அப்புறமா வந்து முகத்தை வர்ணித்தார். அதில் ரொம்ப முக்கியமான கேசவஹாரத்தை சொன்னார். ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவருக்கு இனியும் அந்த முகத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு விஷயத்தையும் விடக்கூடாது அப்படின்னுங்கிறதான எண்ணத்தை எல்லாத்தையும் சொல்ல விரும்புகிறார். கண்ணு மூக்கு நாக்கு காதிலும் சர்வத்தையும். அப்போ அடுத்த ஸ்டெப்பு பார்க்குற நேரத்தில் நெற்றி, அம்பாளுடைய நெற்றி எப்படி இருக்கு? அஷ்டமி சந்திர விப்ராஜ தலிகஸ்தல சோபிதாயை நமஹா. அஷ்டமி சந்திரன் எப்படி இருப்பாரோ அதுபோல அம்பாளுடைய திருநெற்றி இருக்கிறது. முகம் பூர்ணச்சந்திர சரத்கால சந்திரனை போல இருக்கிறது. அப்பேற்பட்டதான அந்த திருவதனத்திலிருந்து அழகு ஒழுகிறது. அப்படியே சுவாபாவிகமாகவே, அதாவது இயற்கையாகவே சுதந்திரமாக அப்படி காத்தில் ஆடக்கூடியதான கேசம், சின்ன சின்ன அந்த கேசங்களை வந்து அலிகலபசஸ்ரீபிகி அலகைஹி. அலிகோதகம் அப்படின்னா தாமரை. தாமரை வந்து விரிகிற நேரத்தில் அதனுடைய இதழ்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே அந்த தனி முகத்தை விரித்துக் கொள்கிறது. அதுபோல இருக்கிறதா இந்த சுருட்ட முடி. பரீதம் தே வக்திரம், உன்னுடைய திருவதனத்தை வந்து பூர்ணமாகவும் சுட்டப்பட்டிருக்கிறது. இது பரிகாசதி, பரிகாசம் செய்கிறதாம். யார் பரிகாசம் செய்கிறா? இந்த முகபத்மம் என்பது வந்து இந்த சளிக்குண்டில வந்து மேலே வந்து வாழக்கூடியதான தாமரையை பார்த்து பரிகாசம் செய்கிறது. உனக்கு அழகா இருக்கு, அழகுனா நான் தான், என்னை பார்த்து நீ தெரிஞ்சுக்கோ அழகுனா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்னுங்கிற அளவுக்கு ஒரு கொஸ்டின் பண்ற மாதிரி ஒரு பாவனை, கற்பனை பாவனத்தில் பகவத்பாதர் சொல்கிறார். பங்கேருஹ ருச்சிம், தாமரப்பூவினுடைய காந்தி. தரஸ்மேரே, கொஞ்சமாக விடர்ந்து, சொல்பமாக விடர்ந்தது விடரலை அப்படிங்கிறதான ஒரு பாவனை சொல்லுகிறது. அது என்ன சொல்றது அப்படின்னா, அம்பாள் வந்து அம்பாளுடைய புன்சிரிப்பு, அந்த வாயை திறந்து கொஞ்சம் மெல்லமா சிரிக்க முயற்சி பண்றா. மந்தஸ்மிதமாக இருக்கிறதான அந்த முகத்தை அம்பாள் காட்டுகிறார். அப்போ என்ன ஆகுறது அப்படின்னா, யஸ்மின் அந்த முககமலத்திலிருந்து தசன ருச்சிகிஞ்சல்க ருச்சிரே, தந்தங்கள், பற்கள், அது வந்து கொஞ்சமாக வெளியே தெரியப்படுகிறது.
முல்லை மொட்டுக்கள் போல இருக்கிறதான அம்பாளுடைய அந்த தந்தங்கள் வந்து கொஞ்சமாக வெளியில் வந்து பிரகாசிக்கிற மாதிரி இருக்கு. அதாவது ஸ்மைலிங் பண்ணுற நேரத்தில் பல்லு கொஞ்சம் வெளியே வருமே அது மாதிரி. அது எப்படின்னா சுகந்தௌஹு அம்பாளுடைய முகத்திலேருந்து வரக்கூடியதான சுகந்தம், பரிமளகந்தம், மாத்தியந்தி பரமானந்தத்தை உண்டாக்குறதாம். யாருக்கு? ஸ்மரதகன சக்ஷுர் மதூலிகா காலாந்தகனான பரமசிவன் அவருடைய கண்கள் அம்பாளுடைய இந்த முகத்தை சுற்றி வண்டுகளைப் போல மேய்கிறதாம். நல்ல கவி சுபாவத்தோட வர்ணிச்சிருக்கக்கூடியதான் இந்த ஸ்லோகம். தாயே பராசக்தி பார்வதி தேவி, உன் முகமாகிய தாமரை, அம்பாளுடைய முகத்தை தாமரையாக சொல்லுகிறார். தாமரை என்றால் பத்மம் என்றால் பிரம்மம் என்றால் அர்த்தம் உண்டு. பிரம்மத்திலிருந்தான் எல்லாம் உற்பத்தி ஆகிறது, பிரம்மத்திலே தான் எல்லாம் அடக்கமாகிறது, பிரம்மம் வழியாக தான் எல்லாத்தையும் தெரிந்து கொள்ள முடிகிறது. பிரம்மத்தை தான் நாம் தெரிஞ்சு எல்லாத்தையும் மறக்கவும். அந்த முகமாகிய தாமரை மலர் சற்று மலர்ந்தது போல, மலர்ந்தும் மலராமல் அப்படிங்கிறதான ஒரு பாவனையில கொஞ்சம் உன்னுடைய புன்சிரிப்புக்கு சமமாகி விடுகிறது. நீ சிரிக்கிறா போல ஒரு விதத்தில் பார்த்தா அவர் வந்து தாரதமியம் பண்ணணுமா பண்ண வேண்டாமாங்கிறதான ஒரு கான்ட்ரடிக்ஷனில் வர இருக்கார். அதாவது அம்பாளை எந்த ஒரு பொருளோடையும் கம்பேர் பண்ணி சொல்லவோ தெரிஞ்சுக்கவோ முடியாது. இருந்தாலும் ஒரு கவிங்கிறதான ரெஸ்பான்சிபிலிட்டியில், கவிங்கிறதான ஒரு ஸ்டேட்டஸில் அவருக்கு கொஞ்சமாவது யாரையாவது கம்பேர் பண்ணி ஆக வேண்டும். அப்போ அதில் மொத்தத்தில் பார்க்குறாரு, இருக்கிறதே நம்பர் 1 பெஸ்ட்டு வந்து இயற்கையாகவே சுகந்தம் இருக்கக்கூடியது, அழகு இருக்கக்கூடியது, மெலிசாக இருக்கக்கூடியது, வழவழப்பாக இருக்கக்கூடியது, பிரகாசவர்ணமாக இருக்கிறது எல்லாம் வந்து தாமரை ஒன்று தான். அப்போ இந்த தாமரையை வந்து கொஞ்சம் கம்பேர் பண்ண சிரமம் பண்ணுவோம். அப்படிங்கிற நேரத்தில் இந்த முகம் சொல்லுகிறது தாமரையை பார்த்து, உனக்கு அழகாக இருக்குது, இயற்கையாகவே சரியான அழகு என்ன அப்படின்னு என்னுடைய முகத்தை பார்த்து நீ தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறது இந்த முகம் அந்த தாமரையை பார்த்து. இப்போ உனது பற்களாகிய கேசரங்கள் அதற்குள்ளன. இந்த பற்கள் கொஞ்சமாக வெளியே தெரியற மாதிரி விரிஞ்சும் விரியாத போல இருக்கிறதான இந்த தாமரைக்கு உள்ளிருந்து அதனுடைய கேசரங்கள் இருக்கு பாருங்க, அது கொஞ்சமாக அப்படி வெளியே தெரியும். அதுபோல இருக்கு அம்பாளுடைய இந்த தந்தங்கள். இப்போ நிலா இருக்கக்கூடியதான வானத்தில் நிலா மட்டுமா இருக்கு? நிலாவை சேர்ந்து நிறைய நட்சத்திரங்கள் இருக்கிறது அல்லவா? அப்போ நட்சத்திரங்கள் எல்லாம் சேர்ந்து நிலாவோட அந்த வானத்தை பார்க்குற நேரத்தில் ஒரு ஆனந்தம், சுகம், ஒரு யதார்த்தமான நல்ல அனுபூதி ஒரு மனிதனுடைய உடம்புக்கு அந்த மனசுக்கு கிடைக்கிறது. அப்படிங்கிற மாதிரியே தான் நாம் பிரம்மம் அப்படிங்கிறதான அந்த சமுத்திரத்துக்குள்ள உள்ள டைவ் பண்ணி போகிற நேரத்தில் நிறைய சாஸ்திரங்கள், சங்கீதங்கள், நாமங்கள், பாடல்கள், சூக்தங்கள், உபனிஷத்துக்கள், யோகாதிகள், இது மாதிரி பல சத்விஷயங்களை நாம் அங்கங்கே பார்ப்போம். இதெல்லாம் நட்சத்திரங்களை போன்றது. அவங்க எல்லாருமா சேர்ந்து they create extraordinary beauty for the moon. அந்த சந்திரன் அந்த இடத்துல இருக்கிற நேரத்தில் நட்சத்திரங்களோடு சேர்ந்து இருக்கிறதான வானத்தை சந்திரன் அழகை எப்படி அதிகப்படுத்துவாரோ அது போலவே அம்பாளுடைய நாமம், ரூபம், ஆக்ருதி, சுபாவம், அங்கங்கள், கிரியைகள் எல்லாமே சேர்ந்து ஒரு அழகனுடைய பிரவாகமாக இருக்கிறது. இந்த அழகெல்லாம் எங்கேருந்து ஒழுகி வருது அப்படின்னா அம்பாளுடைய திருவதனத்திலேருந்து தான் வருது. அப்படி தாமரை மலரின் வாசனை உன்முகத்தில் உள்ளது. அம்பாளுடைய முகத்துக்கு தாமரையினுடைய வாசனை இருக்கு அப்படிங்கிறார். அதாவது பிரம்மத்தினுடைய வாசனை. அந்த உன்னுடைய திருமுகமான அந்த தாமரையை வந்து, தாமரையில் வந்து தேன் இருக்கு. அந்த தேனை பகிர்வதற்காக வண்டுகள் அது சுத்தமாக வந்து விருந்தைகின்னு போன ஸ்தோத்திரத்தில் வியாக்கியானம் பண்ணார். வண்டுகள் வந்து மொய்யறது அங்கே வந்து பூங்காரத்தை போட்டு அப்படிங்கிறதான மகார மந்திரத்தை சொல்லி இப்படி சுத்துறது அந்த இடத்துல. எதுக்காக? அந்த தேனை குடிப்பதற்காக. அதுபோல காமத்தை ஜெயிச்சதான காமதேவன் பரமசிவன் தன்னுடைய கண்களால ரதிதேவியினுடைய கணவனான காமனை வந்து சம்ஹாரம் செய்கிறார், பஸ்மமாக்கி விடுகிறார். அந்த கண்ணுக்கும் காமத்துக்கும் அவ்வளோ விரோதம். அப்படி எல்லாத்தையும் ஜெயிச்சதான காமேஸ்வரனான அந்த பகவான் பரமசிவன் கூட அம்பாளுடைய திருவதனத்தை பார்க்குற நேரத்தில் தன்னுடைய கண்களை வண்டுகளாக்கி அந்த வண்டுகள் வந்து தேனை பகிர்வதற்கு சுத்துகிறது போல பரமசிவனுடைய இந்த கண்கள் அம்பாளுடைய முகத்தையே பார்த்துட்டு இருக்காம அங்கிருந்து வெளியே எடுக்க தோட மாட்டேங்கிற அந்த கண்ணுக்கு. அந்த கண்ணிலேருந்து காமம் எந்த அளவுக்கு காமத்தை அவர் தியாகம் செஞ்சாரோ அந்த அளவுக்கு காமம் அதுக்கு 10 மடங்காக தன்னுள்ளே புதுசாக வந்து சேர்ற மாதிரி ஒரு பாவனை வரும் அப்படின்னு ஆதிசங்கர பகவத்பாதா சொல்றார். இங்க பிளேமு, ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்யூஸ் எல்லாமே இருக்கு. பகவத்பாதருக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அப்படிலாம் சொல்லுவார்.
அது சிவனை பற்றி நினச்சி பார்க்கணும். அதுதான் இயற்கையாகவே இருக்கிறதான கவிகளுக்கு இறைவன் கொடுத்திருக்கிற சுவாதந்திரம். ஒன்று. ரெண்டு, இங்கே பார்வதி பரமேஸ்வரனுக்கு பகவத்பாதர் ஒரு குழந்தை வடிவமாக இருக்கார். கணபதியும் சுப்பிரமணியனும் ஐயப்பன் துர்காதேவி இவளை எப்படியோ அதுபோலவே பகவத்பாதர் அந்த சதாசிவ குடும்பத்தில் ஒரு அங்கமாகவே இருந்து இந்த சௌந்தரலகரி ஆனந்தலகரியை ரச்சனை பண்ணுறார். ஆகவே அவருக்கு எக்ஸப்ஷன்ஸ் ஆர் தேர். அங்கே கூட இருந்து அவளுடைய எல்லா விஷயங்களையும் ஈடுபாடு வச்சுட்டு பூர்ணமாக தெரிந்து கொள்கிறார். அதனால்தான் இப்பேற்பட்டதான உன்னுடைய முகம் தாமரை மலரை பார்த்து பரிகாசம் செய்கிறது அப்படிங்கிறார். தாமரையினுடைய அழகை மிஞ்சினத்தினால இந்த பரிகாச புத்தி அதுக்கு வந்தது. ஆகவே பராசக்தியினுடைய முகத்தை தாமரப்பூவோட அதுபோல அந்த சரளமாக விலாசம் செய்யக்கூடியதான முடி, திருநெற்றிக்கு முன்னே இருக்கக்கூடியதான ரெண்டு பக்கத்திலேருந்து இருக்கிறதான முடிகள் எதேஷ்டம் சுதந்திரமாக அது பாட்டுக்கு ஃப்ரீயா அப்படி பாடுறது. பராசக்தியினுடைய புன்சிரிப்பு என்பது மொட்டுக்களை போன்றதான இந்த கந்தங்கள் கேசரங்களோட உபம செய்கிறார். முகத்தினுடைய அழகு, முகத்தினுடைய வாசனை, சப்தஸ்பர்ச ரூபரச கந்தம்ங்கிறதான பஞ்சதன் மாத்திரைகளையும் இதற்கெல்லாம் காரணமான ஜடப்பொருளாக இருக்கக்கூடியதான பரமசிவன் தன்னுடைய நேத்திரங்களால பராசக்தியை உற்று பார்க்கிறார். சிவனை தவிர வேறு ஆராலையும் சக்தியை இப்படி பூர்ணமாக பார்க்க முடியாது. யாருக்கும் அதிகாரமும் கிடையாது, தைரியமும் கிடையாது, திறமையும் கிடையாது. ஒரே ஒரு தடவை கோணாமானாவாக பார்க்குறார் சில அரக்கர்கள் அம்பாளை, அவ்வளோதான். அந்த பார்த்த பார்வையினாலே அவங்களை அடிஞ்சே போயிட்டார். அதனால்தான் பரமசிவனுடைய எந்த கண்கள் காமனை பஸ்மமாக்கி விட்டதோ அதே கண்கள் இப்போ தேவியினுடைய முகத்திலேருந்து வரக்கூடியதான அழகுக்கு அடிமையாகிவிட்டது. காமவிகாரத்தை தூண்டும்படியான அளவுக்கு அடிமையாகிவிட்டது அந்த கண்கள். இதற்கு காரணம் பராசக்தியினுடைய திருவதனத்தினுடைய அழகுதான் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமில்லை என்று சொல்கிறார் பகவத்பாதர். ஆகவே இவ்வளவு அழகும் அர்த்தகர்ப்பம் இருக்கக்கூடியதான் இந்த ஸ்தோத்திரத்தை ஒருவர் ஜபம் செய்வதனால அவர்களுக்கு என்ன பலன் ஏற்படும் என்றால் வாக் சித்தி உண்டாகிறது. வருங்காலத்தை தெரிந்து கொள்ள ஒரு சக்தி அவர்களுக்கு ஏற்படுகிறது. இப்பேற்பட்டதான குணங்களால அவர்கள் சகல சௌபாகியங்களோட வாழக்கூடியதான யோகம் ஏற்படும் அப்படிங்கிறது தான் இதில் மகத்துவம். ஸோ முதல் ஸ்லோகத்தில் 42, 43, 44 ஆச்சு. எல்லாமே முகபாவத்தை பற்றி தான். முதல்ல கிரீடம், அப்புறமா கேசபாரம், சிந்தூர ரேகை, அப்புறமா முகத்தில் இருக்கக்கூடியது அம்மாவோட நெற்றிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது அந்த தலைமுடியினுடைய அழகு, எல்லாமே சேர்த்து மொத்தமாகவே அம்பாளுடைய திருவதனத்தை ஒருவன் தியானம் செய்வதனால சகலவிதமான நோய்களிலிருந்தும் அவன் காப்பாற்றப்பட்டு அம்பாளிடம் பரமவித பக்தியும் யதார்த்தமான ஞானத்தை உணரக்கூடியதான சக்தியும் அந்த உபாசகனுக்கு ஏற்படுகிறது அப்படிங்கிறதான தத்துவத்தை தான் இந்த ஸ்லோகத்தினால வெளிப்படுத்துகிறார். அராளைஹி ஸ்வபாவ்யாதளிக கலபசஸ்ரீபிரலகைஹி பரீதம் தே வக்த்ரம் பரிஹசதி பங்கேருஹருச்சிம் தரஸ்மேரே யஸ்மின் தசன ருஜிகிஞ்சல்கருஜிரே சுகந்தௌ மாத்யந்தி ஸ்மரதஹன சக்ஷூர்மதுலிஹா. சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஹரிஹி ஓம்.